ஹலோ கைஸ், இந்த டிசைனில் எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. லைக் சேம் சைஸ், சேம் கலர், சேம் வெயிட். அதனால யூசருக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஆஸ் எ டிசைனராக நீங்கள் தான் உங்கள் டிசைன் மூலமாக யூசரை கைட் பண்ணணும். அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு விஷுவல் ஹைரார்கி. ஆஸ் எ டிசைனராக விஷுவல் ஹைரார்கியை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த விஷுவல் ஹைரார்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா சைஸ், வெயிட், கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட், ஸ்பேசிங் அண்ட் பொசிஷன். இந்த 5 ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் டிசைன் பக்கா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட் கார்டை எப்படி ரீடிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் கார்டை எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஆஸ் எ யூஸராக நான் எங்கே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் நேமில் இருக்கணும். ஓகேவா? அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத தெரியணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக இந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் கார்டுமே வந்துட்டு நான் ஆட்டோ லேஅவுட் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் ஏதாவது டவுட் இருந்துச்சு, நான் ஆட்டோ லேஅவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் கார்டில் இந்த நேம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நேமை சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதோட வெயிட்டை மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட்டை மாற்றிட்டு அடுத்தது இது வந்து எனக்கு செகண்டரி தான். ஸோ நான் ரெகுலராக வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் ஒரே கலரில் வைக்கல, நான் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்தது ஸ்பேசிங் அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேசிங்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்பேசிங்கை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். தட் இஸ் லா கால்டு ப்ராக்சிமிட்டி லா. சரியா? அதனால் இந்த ஸ்பேசிங்கை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஸ்பேசிங்கை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிசைன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சரியா? இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் நேமும் சப்ஹெட்டிங் மட்டும்தான் மாற்றினேன். ஐ மீன் ஹெட்டிங்கும் சப்ஹெட்டிங் மட்டும்தான் மாற்றினேன். அதுக்கே வந்து உங்களுக்கு கார்டு வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ், இந்த ரிவ்யூஸ் இதெல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ப்ராடக்ட் நேம் என்ன, அது என்ன கேட்டகரிக்குள்ளே வருன்றதை நான் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் வந்து ரிவ்யூஸும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். சரி, அதனால் நான் ரிவ்யூஸை மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நான் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார் பை டிஃபால்ட்டாக வந்து கோல்டன் கலரில் தான் இருக்கும். ஸோ நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு இதுவுமே பிளாக்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4.0ன்றது அந்த 4.0ன்றது பிளாக்ல இருக்கட்டும். இதை வந்து நான் ஹைப்பர் லிங்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்படின்னா இது வந்து கிளிக்கபிள்னு அர்த்தம். அதனால நான் அந்த ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதோட ஸ்பேஸையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றிட்டு இதோட ஸ்பேஸுமே கம்மி பண்ணிக்கலாம். சரியா? இப்போது ஜஸ்ட் நான் வந்து ரிவ்யூ அண்ட் தென் ஹெட்டிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கே வந்து கார்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அடுத்தது ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் தான் வந்து மெயின் திங் யூசர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃபர் ப்ரைஸை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 899 எனிதிங். ஓகேவா? ஸோ இதுக்குமே வந்து நான் ஃபாண்ட்டை சூஸ் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வெயிட்டையும் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட்டோ லேஅவுட்டாக மாற்றிட்டு வெர்டிக்கலாக இருக்கும், நான் ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இது வந்து எனக்கு செகண்டரி டெக்ஸ்ட் தான். சரியா? அதனால் இதோட வெயிட்டுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரிஜினல் ப்ரைஸ் 1499. ஓகேவா? இப்போ நான் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இதில் டைப்போகிராஃபியில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெக்கரேஷனில் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆயிரும். இதை வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட பிளாக் தான் வந்து என்னோட எல்லாம் ப்ரைமரி கலர். ஸோ நான் பிளாக் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் நான் பிளாக் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி கிரே கலராக மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்தது ஆஃபரோட வேல்யூ தெரியணும். அதாவது எத்தனை % ஆஃபர் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எத்தனை %, ஃபார் எக்ஸாம்பிள் 30% ஆஃப். இது எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுனால நான் இதை மட்டும் செமி போல்டுக்கு மாற்றிட்டு கலர் வந்து கிரீன் கலரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரே இதில் வந்து
எனக்கு ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்றத என்னால் பார்க்க முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் லைன்ஸ். சரியா? அடுத்தது இந்த ஃப்ரீ டெலிவரி பை டுமாரோ. இதையுமே வந்துட்டு நான் சைஸ் ரெகுலராக மாற்றிட்டு இதே ஹைப்பர் லிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதாவது கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணணும் அதனால. ஸோ இங்கே வந்து நான் காக்னிட்டிவ் லோட ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆட் டு கார்ட்டுக்கும் ஃப்ரீ டெலிவரி பை டுமாரோக்கும் ஐகான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது கார்ட் ஆட் ஃபர்ஸ்ட் இந்த ஐகானை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆட்டோ லேஅவுட் அண்ட் தென் இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் இந்த கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம டிசைன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட ஸ்பேஸிங்குமே கம்மி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 8. ஓகேவா? இப்போது ஆட் டு கார்ட்லேயுமே ஐகான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது 2ஓட ஸ்பேஸிங்கும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது விஷுவல் ஹைரார்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கார்டு இப்படி தான் இருந்துச்சு. ஓகேயா? விஷுவல் ஹைரார்கி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கார்டு இப்படி இருக்குது. ஸோ இந்த விஷுவல் ஹைரார்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா சைஸ், வெயிட், கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட், ஸ்பேசிங் அண்ட் பொசிஷன். நான் வந்து இந்த கார்டில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. டிசைன் ரிமைன்ஸ் த சேம். பட் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், அதாவது எது வந்து ப்ரைமரி எது செகண்டரின்ற பேஸ் பண்ணி ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணேன். அண்ட் எங்கே யூசர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக வந்துட்டு அந்த ஃபாண்ட்டை மட்டும் கொஞ்சம் பிக்காக போல்டாக காமிச்சு இந்த மாதிரி விஷுவல் ஹைரார்கியோட டிசைன் பண்ணதுனால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பார்க்கலாம் இந்த 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ். சரியா? ஸோ இந்த விஷுவல் ஹைரார்கி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். அண்ட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா நான் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபீட்பேக்கும் கீழே சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த மாதிரி டீச் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், see you in the next video.